மிக முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாலியல் புகாரில் சிக்கினால் 5 ஆண்டுகளுக்கு திரைத்துறையில் நடிக்க முடியாது என்கின்ற அல்லது கால் பதிக்கவே முடியாது என்கின்ற அளவிற்கு வகை செய்யக்கூடிய அளவில் தற்போது மிக முக்கிய முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டி நடவடிக்கைகளை மிக முக்கியமாக ஆய்ந்து அறிந்து இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, இந்த மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது நாம் பார்க்கின்றோம். ஹேமா கமிட்டியுடைய இந்த ரிப்போர்ட் மலையாள சினிமா உலகை மிக பெரும் ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த சினிமா துறையை இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியினுடைய விவரத்தை சொல்லுங்க. நிச்சயமா கோபால், நீங்கள் சொன்னது போலதான் கேரள சினிமாவில் இந்த ஹேமா கமிட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஹேமா கமிட்டி தன்னுடைய ஒரு வரைவு அறிக்கை தாக்கல் செய்த பிறகு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் அடுத்தடுத்து வெளிவந்த நிலையில தமிழகத்தில் இருந்தும் கூட மலையாள திரைப்படங்களுக்கு நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. அவர்களும் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றினை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டியினுடைய ஆலோசனை என்பது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. விசாகா கமிட்டியினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு நோக்கில் இந்த கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றிருந்த நிலையில பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலியல் புகார்களில் பாதிக்கப்பட்டவர்களுடைய புகார்களின் அடிப்படையில் குற்றம் புரிந்தவர்களை விசாரித்து அந்த புகார்ல உண்மை இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் 5 ஆண்டுகள் திரைத்துறையிலிருந்து பணியாற்றுவதற்கு தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைப்போம் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கிறது. கேரளா சினிமாவில் இது பரபரப்பாக பேசப்பட்டாலும் தமிழ் சினிமாவிலும் இது போன்று இருக்கிறது என்று தமிழ் நடிகைகள் தெரிவித்து வந்த நிலையில இது போன்ற ஒரு புகார்கள் வந்து அந்த புகார்கள் உண்மை என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு நடிப்பதிலிருந்து 5 ஆண்டுகள் வரை தடை செய்வதற்கு நாங்கள் பரிந்துரைப்போம் என்று நடிகர் சங்கம் தெரிவித்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதற்கு அவர்கள் முன் வந்தால் அவர்களுக்கு நடிகர் சங்கம் சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படக்கூடிய நபர்கள் மீது முதலில் எச்சரிக்கை விடப்படும், அதன் பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க வசதியாக தனி தொலைபேசி எண் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு புது இமெயில் மூலமாக புகார் அளிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கமிட்டியின் மூலமாக தங்கள் புகார்களை அளிக்கவும் அதை விடுத்து நேரடியாக மீடியாக்களில் பேச வேண்டாம் என்ற ஒரு அறிவுரை நடிகர் சங்கத்தின் மூலமாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் யூடியூப் திரைத்துறையினர் அந்த யூடியூப்ல திரைத்துறையினர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பதிவிட்டு அதில் பாதிக்கப்படுபவர்கள் சைபர் கிரைம் போலீசாரை அணுகும் போது அதற்கும் இந்த கமிட்டி அவர்களுக்கு ஒரு முழு முயற்சியாக அவர்களுக்கு ஆதரவளிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அவர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால், பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது உண்மை என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை திரைத்துறையில் இருந்து விலக்கி வைப்பதற்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம் என்று நடிகர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்பது தற்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.